ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய கடக ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் நீங்க அடைய போறீங்க, மேலும் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தா அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இருந்தாங்க நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே கடக ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்கும், அது மனதார அந்த சந்திர பகவானை நினச்சிட்டு நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அந்த கடவுளை நேர்த்தி இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடியவரோடு நடத்தி கொடுப்பாரு. நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சந்திர பகவான் ஆளக்கூடிய ராசி கடகராசி. இந்த ராசியை சேர்ந்தவங்க பிறர் மீது அதிக அக்கறை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பிறர் உதவி கேட்காமலேயே தேடி சென்று உதவுவாங்க. தங்களின் குடும்பம் மற்றும் சுற்றியுள்ள சுற்றத்தார்களுக்கு உதவுதல், அவர்களை பாதுகாப்பது என ரொம்பவே நல்லவங்களாக காணப்படுவாங்க. பணியிடத்தில் சிறப்பாக பழகுவாங்க. சிறப்பான சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. சந்திரனை போலவே பிரகாசமாகவும் அழகாகவும் இந்த கடகராசினியர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசி என்பவர்கள் ரொம்பவே நல்லவங்களாக இருப்பாங்க. பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு குணங்களை அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. கடகராசி அடையாளமான நண்டு போலவே தன்னை சுற்றியுள்ள மனிதர்களையும் பொருட்களையும் பிடித்து பாதுகாப்பு உணர்வை தருவாங்க. கடகராசியில் சேர்ந்தவங்க அமைதியாகவும் செயலில் கட்டுப்பாடு கொண்டவர்களாகவும் அனுசரித்து செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. யாரிடமும் எளிதில் மோதல் போக்க கடைபிடிக்கவே மாட்டாங்க. இவர்கள் தங்களின் செயலில் லட்சியத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தங்களின் செயலால் சுய திருப்தியை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களிடம் உள்ள பெரிய குறையும் பலமும் இவர்களிடம் உள்ள பிடிவாத குணம்தாங்க. ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கான முயற்சியும் ஆற்றலையும் இந்த பிடிவாத குணம் தருது. அதே வேளையில் முடிக்க முடியாத விஷயமும் அடைய முடியாத உறவு நினைத்த பிடிவாத குணத்தோடு இருப்பதால் அவர்களுக்கு பிரச்சனையாகவும் இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கடக ராசி அதிகமாக பயணம் செய்ய விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. ராசியின் அடையாளமான நண்டு நீர்வாழ் உயிரினம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவங்க நீர்வழி பகுதிகளை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதோடு மட்டும் இல்லாமல் முடிவெடுக்க தெரியாதவர்களாகவும் இருப்பாங்க. இவர்களிடம் கலை படைப்பு திறன் அதிகமாக இருக்கும். பொழுதுபோக்கு விஷயத்தில் அதிகமாக ஆர்வம் கொண்டிருப்பாங்க. மேலும் கடகராசி சேர்ந்தவங்க தங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தை மிகவும் பொறுப்பாக நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. மனைவியோடு நல்ல உறவை பேணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவர்கள் தங்களுடைய துணைக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்க விரும்ப மாட்டாங்க. தங்களின் துணைக்கு மகிழ்வை மட்டுமே தரக்கூடிய விஷயத்தில் இவங்க இருப்பாங்க. சில நேரத்தில் சிறிய விஷயத்திற்கு கூட அதிகமாக சலிப்புடையவர்களாக காணப்படுவாங்க. மேலும் இந்த கடகராசியை சேர்ந்தவங்க ஒரு குழந்தையை போல இருப்பாங்க. இவர்கள் சில கட்டுப்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்களாகவும் பராமரிப்பதன் மூலமாக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. தங்களின் குடும்ப மகிழ்ச்சிக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பாங்க. இவர்களின் குடும்பமே இவர்களின் பலம் மற்றும் பலவீனமாக இருக்கும். மேலும் இந்த கடகராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு வேலையை செய்தாலுமே அதில் முழு மனதோடு ஈடுபட்டு அதில் வெற்றி பெறுவார்களாம். தங்களின் பொறுப்புகளை செய்து முடிக்க விடாமுயற்சியோடு செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய பணியிடத்தில் சக ஊழியர்களிடம் செயலிலும் சரி வார்த்தைகளும் சரி நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வாங்க. மேலும் இந்த கடகராசிக்குரிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். கடகராசிக்குரிய அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்டு. கடகராசி அன்பர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், அதாவது சிறப்பான குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களை சுற்றி இருப்பவர்களிடம் அன்பாகவும் அரவணைப்போடு இருப்பாங்க. மேலும் இந்த ராசி சேர்ந்தவங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய ராசிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சகம், மீனம் ஆகிய ராசிகளோடு சிறப்பான நட்புறவு இவங்க கொண்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒத்து வராத ராசியெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகரம், கும்பம், சிம்மம் ஆகிய ராசிக்காரர்களோடு அதிக அளவில் இவங்க பழக மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு
இந்த மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் கடகராசி என்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. கடகராசி என்பர்களுக்கு இந்த கிரகநிலையை ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த 7ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரி விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இருக்காங்க. மேலும் இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலுமே முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வீண் ஆசைகள் மனதில் தோன்றும். கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான காரியங்களில் திடீர் தடை வரக்கூடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டாலும் தீர்வு ஏற்படும். மனதில் பக்தி உண்டாகும். சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போது மட்டும் கவனமாயிருங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு செயலிலும் யோசித்து செய்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்பது, தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பதும் நல்லதுங்க. மேலும் புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கிடையே சில ஊழல்கள் வரும். முக்கிய பொறுப்புகளை வகித்து வருபவர்களுக்கு வழக்கத்தை விட அதிகமாக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும். வருமானம் அப்படிங்கிறது இந்த 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்குங்க. மேலும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். சக ஊழியர்களிடம் பகைமை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மனதில் இனம் புரியாத கவலை இருந்து கொண்டே இருக்கும். தியானம் செய்வது மூலியமாக உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகளை எளிதில் சமாளிப்பீங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அமையலாம். வீண் மருத்துவ செலவுகள் வரக்கூடும். கடன் வாங்க முயற்சிக்க வேண்டாம். அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை வணங்கி வருவது எல்லா நன்மைகளும் பெற்றுக் கொடுக்கும். மன தினமும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை கடகராசி என்பவர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. கண்டிப்பாக அந்த அம்மன் உடைய அருளானது உங்களுக்கு கிடைக்க பெற்று வாழ்க்கையில் நிறைய விதமான மேன்மைகளை அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதார நிலையை பார்க்கும்போது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனாலுமே எதிர்பாராத செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகள் வகையில் சில பிரச்சனைகள் வரக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் உஷ்ணத்தின் காரணமாக வயிறு வலி ஏற்பட சாத்தியம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையில் பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலுமே அதற்கேற்றாற் போல் அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது. சக பணியாட்களிடம் தேவையான ஒத்துழைப்பு இருக்காது. பொறுமையை கடைபிடிப்பது தான் எதிர்காலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிக்கு உதவி செய்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக ரொம்பவே மன உளைச்சல் ஏற்படுங்க. மேலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 28 மற்றும் 30. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 5. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த 7ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் அடைய போகிறீங்க, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக பண்ணணும், மேலும் உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை, மற்றவங்களுடைய கண்ணுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக தெரியுறீங்க அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா நிச்சயமாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும்.
மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க.